ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி நமக்கு வந்து குறிப்பாக வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோன்னா அதோட டேமேஜஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேக்கில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக ஆகியிருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு அந்த யூவி ரேஸால் டேமேஜ் ஆகியிருந்தாலும் சரி, இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்னிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாகவே இருக்கும். இந்த ஸ்கின்லாம் நமக்கு சுருங்கி போகிற மாதிரிலாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 டே ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகே எனக்கு வந்து இதெல்லாம் க்யூர் ஆகிடும், எனக்கு வந்து ஏஜ்னிங்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, டேன்லாம் ரிமூவ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மேஜிக்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். இந்த பேக்குன்னு இல்லை, எந்த பேக்காக இருந்தாலுமே அப்போ தான் வந்து அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ராகி தான். ராகியில் வந்து நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஸ்கின் வந்து வேணும்னு சொல்லணும்னா ஸோ இதை வந்து நம்ம பேக்கில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா ஸ்கின் பிரைட்டனிங்க்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ளோயிங்க்கும் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் இருந்துச்சுன்னா இந்த 1 வீக்கில் வந்து மினிமம் நீங்கள் இந்த பேக் வந்து 3 டைம்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வெறும் ஃபேஸ் மட்டும் போதும்னா 2 போதும். சப்போஸ் உங்களுக்கு கையிலையோ இல்லை காலிலையோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயில் வந்து பட்டு அந்த கால் வந்து டேமேஜ் ஆகும்ல, கருப்பாகும்ல. ஸோ நீங்கள் அங்கேயுமே வந்து ஃபேஸ்க்குலாம் எப்போல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் காலுக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டேன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். காலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக வந்து ஒரு லுக் வந்து கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக டல்லாக இல்லாமல் அதுவுமே கொஞ்சம் ஷைனிங்காக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் ஆட் பண்ண போகிற மற்ற 2 இன்க்ரீடியன்ட் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுலில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே வந்து ஹனி ஃபில் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஹனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். அது ஹெல்த்துக்காக இருக்கட்டும் இல்லை எனி ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹனிக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே கேட்காதீங்க. ஹனிக்கு முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த ஐட்டமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இப்போ ஹனி கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 அடுத்து வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து உங்கள்கிட்ட வீட்டில் தயிர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. பட் புளிச்ச தயிர் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்மெல் அப்படி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் தயிரை தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கம்மி பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணணும். இதில் வந்து நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட்டுமே வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து ராகி பவுடராக இல்லை, ராகி வந்து நார்மலாக அந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும்ல அதுதான் இருக்குன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ராகியை வந்து நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை மாவாக்கும் போது நீங்கள் இதெல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸில் வந்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து லைட்டாக நீங்கள் வந்து அந்த ஃபேஸில் அந்த பேக் இந்த மாதிரி டப் 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 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஸ்கின்னில் வந்து இது நல்லா பட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் இழுக்கும் போது ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி ரிஸ்க் பக்கம்லாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து ஃபேஸை ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். மைல்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். பிடிச்சி தேய்ச்சி இழுத்துறாதீங்க. அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் இல்லை, எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் நம்ம ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு அப்படியே பாப்பா தொடுற மாதிரி தொடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸ் பேக் வந்து இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலுமே சரி. அதுவும் குறிப்பாக கழுத்துக்கிட்டலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கீழ் நோக்கி போகக்கூடாது, மேல் நோக்கி தான் போகணும். ஃபேஸுக்கும் நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குல்ல. ஸோ நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணும்போது அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனுமே நமக்கு வந்து ஈவனைஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பேக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் வந்து கவர் பண்ணிட்டேன். இதை வந்து நான் 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ப்ளீஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. ரொம்ப ஸ்கின்னை வந்து இது இழுக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. அது வந்து நல்லா செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாஷ் பண்ணும்போது சோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. சோப் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. மினிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து சோப்லாம் யூஸ் பண்ணாமல் வந்து வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, அது வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கின்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.